லெட்டர். கடிதம். கடிதம் எழுதல் அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. சின்ன கார்டில் இப்போ நான் வந்து கேவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் 7 இயர்ஸா. ஸோ என் குழந்தைங்களுக்கு அசைன்மெண்ட்டாகவே நான் கொடுப்பேன். நான் எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர் கவர் வாங்கிட்டு வாங்க, போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வாங்க. அது வந்து லெட்டர் எழுத சொல்லுவேன். உங்கள் மாமாவுக்கு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு, உங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு குழந்தைங்களை லெட்டர் போட சொல்லுங்க. அமெரிக்காலேருந்து லெட்டர் போட சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹேபிட். நம்ம அதெல்லாம் அந்த கலாச்சாரத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே உங்க குழந்தைங்களை கத்து எழுத சொல்லுங்க. கண்டிப்பா லெட்டர் கண்டிப்பா எழுத சொல்லுங்க. ரொம்ப 2 லைன் தான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில லெட்டர்ஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. நம்மளாம் படிக்காமலே அதெல்லாம் கத்துக்கிட்டோம். நம்ம ஊர் பேரு, டேட்டு, அன்புள்ள தாத்தா, நலம் நலமறியாவல். ஸோ அந்த மாதிரி லெட்டர் எழுதி அன்பு பேரன் அப்படின்னு பேரன் பேத்திகளை போட்டு தாத்தா பாட்டிக்கு எழுதுறப்ப அதுல உள்ள சந்தோஷம் எஸ்எம்எஸ்ல எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் வராது, எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலும் வராது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு, உங்க பேரன் பேத்திக்கு கத்து லெட்டர்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கார்டு வாங்கி குழந்தைங்களை எழுத சொல்லுங்க. 2 லைன். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் எழுதலாம் பசங்க ரொம்ப சோம்பேறிப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல்லையுமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்க அந்த பிராக்டிஸை கொடுங்க. கத். ஸோ லெட்டர். நெக்ஸ்ட் கஜ். கஜ்னா என்ன? யானை, கஜானனன், விநாயகன். ஓகே, கஜ். சல். சல்னா நடந்து போறது, வாக். சத்னா ரூஃப், கூரை. நம்ம வீட்டோட கூரையை தான் சத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன எழுத்து? இங்க போட்டோம்ல ஜ. இது நம்ம 3 தடவை படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரும் ல. ஸோ ல மனசுல புள்ளி வைங்க. இல். ஸோ ஜல். ஜல்னா ஜலம். சமஸ்கிருதத்துல ஜலம் வாங்க. ஜலம் கொண்டு வாடா அப்படிம்பாங்க. ஜலம்னா என்ன? வாட்டர், தண்ணி. ஜல். இது எப்படி சொல்லுவோம்? சல். இது ஜல் வாட்டர், தண்ணி. இது எல்லாம் எங்க எழுத்து பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ரேல புள்ளி வச்சா இர். டர்ன பயம். மத் டரோ பேட்டா, மத் டரோ ஜாவ் சொல்லுவாங்களே. டரோ மத், பயப்படக்கூடாது. டர், பயம். இது என்ன எழுத்து? சரில ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? எல்லாருக்குமே இந்த எழுத்து ஞாபகம் வரும். பன புள்ளி வச்சா இப். அப்னா நவ், இப்போது. अब मैं जाती हूँ, अब मैं मदुरै जा रही हूँ. So अब ना now, இப்பொழுது. இந்த த இப்ப தப்னா இப்போது. मैं बहुत थक हो गई, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தக்னா டயர்ட், களைப்பு. நான் ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன், சோர்வடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு த. இந்த க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் KA க. ஸோ தக் அப்படின்னா டயர்டு, களைப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த லெட்டருக்கு ஒன்று ஞாபகம் வைக்க சொன்னேன். தன், தனுஷ் வர்ற த. இது 2 சொல்லின. 2 சொல்லினால மனசுல புள்ளி வச்சா இன். சோ தன், தனலக்ஷ்மி. தன், தனுஷ், அதுக்கு வந்து த. சோ தன். வாசிச்சு பார்க்கலாமா ஒரு தடவை? ஜ இல் ஜல். ட இர் டர். ட டிஏ ப்ரொனன்சியேஷன். ட இர் டர். டர் பயம். அ இப் அப், இப்போது. த இப் தப், அப்போது. தக் தக். தன் தன். தன்னா பணம், சொத்து, பணம், பைசா, இதெல்லாம் வந்து தன் அப்படின்னு சொல்றோம். தனலட்சுமி சொல்றோம்ல, அந்த மாதிரி தன். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? ஜ இல் ஜல். டர். அப் தப்
டன். ப காச்சோட த பல வர்ற ஃபர்ஸ்ட் ப. இது ல. ல வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து இந்த எபிசோட்ல ல வந்து நல்ல மனசுல பதிஞ்சிரும். ஸோ லனா கடைசி புள்ளி வைக்கிறோம். பல். பல்னா நிமிடம், மூமெண்ட். அந்த மூமெண்ட் அப்படிங்களா பல். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு வேர்டு ஃப. பிஹெச்ஏ. ஃப இல் ஃபல். ஃபல். இதுல வந்திருக்கு. ஸோ மனசுல புள்ளி வைக்கிறோம். இல் இது வந்து பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன். ஸோ ஃப இல் ஃபல். ஃபல்னா என்ன? ஃப்ரூட்ஸ். இதை பார்த்துட்டு இருக்க குட்டீஸ்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் நீங்கள் ஆக்டிவாக படிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து குழந்தைங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஃப இல் ஃபல். ஃபல்னா ஃப்ரூட்ஸ். ப. பிஹெச்ஏ. ப. ப ய. ஏன் மனசுல புள்ளி வைங்க? இ. ஸோ பை. பைனா பயம். தமிழ்ல கூட பயமா இருக்கு சொல்றோம்ல, அதுதான் பை. பாரத்துக்கு வர பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் ப ய. ஸோ பை. பைனா என்ன? பயம். ர. டக்குக்கு வர்ற த. இந்த தல இந்த தலையில போடு வராது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும்தான் போடணும். ரத். ரத்து அப்படின்னா தேர். நம்ம தேரோட்டம் புகழ் வாய்ந்தது. திருவெளிபுத்தூர், திருநெல்வேலி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஸோ ரத். வ இன் வன். வன் என்ன? வனம். நம்ம தமிழ்ல வனம் சொல்றோம். எல்லாமே தமிழ்ல இருந்து தான். ம. அடுத்த எழுத்து பாத்தீங்கன்னா மண். ம. ஓகே. இது ந. எங்க ந படிச்சோம் நம்ம? இந்த தன்னுக்கு படிச்சோம். ந ரெண்டு சொல்லி ந. சோ நேல புள்ளிவீங்க இன். சோ மண். மண்ணா நல்ல மனசு. நல்ல மனசு வேண்டும் நமக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வேண்டும். அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்ம லைஃப்ல வந்து உதவி செய்தல், சேவா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. நம்ம தமிழ்ல சேவை சொல்லுவோம். அவ்வளவுதான். சேவை செய்யுங்கள் அடுத்தவர்களுக்கு அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல மண். மண்ணா மனசு. நல்ல மனசு தான் மண். ஸோ ம இன் மண். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் நிச்சயமா. சரி, இந்த கடைசி எழுதுனதை நம்ம வந்து ஒரு ரீட் பண்ணலாம். பல். பல்னா மொமெண்ட், நிமிடம். பல் ஃப்ரூட்ஸ், பழங்கள். பை பயம். ரத் ரதம், தேர். வன் காடு. மண் மனது. ஸோ இப்போ எல்லா திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாமா? நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் ரீட் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீட் பண்ணலாமா? ரீட் பண்ணுங்க. கல், खत, गज, छल, छत, जल, डर, अब, तब, तक, धन, पल, फल, भय, रद, बन, मन. சொல்லி பார்க்கலாமா? மாறி மாறி. இது என்ன? டர். ஓகே. டர், वन, खत, गज, मन, फल. அவ்வளவுதான். இந்த ரெண்டு எழுத்து வார்த்தைகள் உங்களால வந்து நிச்சயமா வாசிக்க முடியும் நம்புறேன். நன்றி.